டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, அதாவது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த வாயும் வயிறும் மப்பும் வந்தாலும் தொப்பையும் அதிகமாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தொப்பையை காணாமல் ஆக்க முடியும் ரொம்ப எளிமையான முறையில். ஒன்றே ஒன்று, அதுக்கு அற்புதமான ஒரு உணவு இருக்குது. தொப்பையும் காணாமல் ஆக்கலாம், உடம்பையும் இரும்புக்கு நிகராக, எஃகுக்கு நிகராக நீங்கள் ஒரு வீரமிக்கவனாக நீங்கள் மாறிடலாம், வீரமிக்கவளாக நீங்கள் மாறிடலாம். ஏன்னா ஆண்மைக்கும் பெண்மைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன். அப்போ தொப்பை காணாமல் போனால் என்ன செய்யணும் அப்படின்னா, அருமையான உணவு, அதாவது எக்ஸசைஸே பண்ண வேணாம், தொப்பை காணாமல் போயிடும். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல சுரக்காய் ஜூஸ் காலையில் எழுந்த உடனே குடிச்சிடணும். ஒரு 200 ml சுரக்காய் ஜூஸ் அடித்து குடிச்சிடணும். ரைட், ஒன்று முடிஞ்சு. பச்சையாவே ரைட். அப்போ சுரக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு காலை உணவு என்னவா எடுப்பீங்க அப்படின்னா, காலை உணவே கொள்ளு. அந்த கொள்ளு சம்பந்தப்பட்ட அதில் என்ன வேணால் போட்டுங்க, கொள்ளு தொக்கு, கொள்ளு ரசம், கொள்ளு என்ன வேணால் வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த தொப்பை குறைக்கிறதுக்கான இதை சொல்கிறேன் நான். அந்த கொள்ளு ரசத்தோட மிக்ஸ் பண்ணி, கொள்ளு ரசம் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். காலையிலேயே நாங்கள் எப்படி சார் டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டா தொப்பை குறையாது. அப்போ அது அளவாகவும் நீங்கள் சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த கொள்ளு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் பார்லி கஞ்சி குடிக்கிறேன், ரொம்ப அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துலாம் அலைய வேண்டாம். நீங்கள் கொள்ளு கஞ்சி குடிங்க. இதெல்லாம் நம்ம சங்ககால தமிழ் மரபு, தமிழனுடைய இது. அப்போ கொள்ளும் குதிரைவாளி அரிசியும் கொள்ளும் கலந்து நல்லா எடுக்கலாம். நீங்கள் நார் சத்துக்கு இதில் கொள்ளு உண்மையாகவே ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது. இதில் ஒன்று என்னன்னு அப்படின்னா, காலை உணவாக அதை எடுத்துக்கணும். டஸ்ட்டு கிஸ்ட்டு உடம்புல இருக்க எல்லா விஷயங்களும் போயிடும். எக்ஸசைஸே தேவை கிடையாது. ஆமாம். மதிய உணவு ரொம்ப சிறப்பான உணவு நீங்கள் எடுத்துக்கலாம். நீர்க்காய்கள் ஏதோ ஒன்று, வெண்பூசணி, வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரி நீர்க்காய்களை கொண்டு ஒரு பொரியலோ சாதமாக பண்ணிட்டு, முழுமையாகவே உளுந்தும் போடணும், வெந்தயம் போடணும். உளுந்து வெந்தயம் போட்ட கஞ்சி மத்தியானத்துக்கு. அது சாதமாக கூட, கெட்டியாக சாதமாக கூட நீங்கள் உளுந்து கஞ்சி பச்சரிசி எல்லாம் போட்டு சாதமாக கூட பொங்கி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக பொங்கல் மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிற உணவாக பிரண்டை துவையலை பயன்படுத்தலாம். இல்லை நான் சொன்ன இந்த காய்கள், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் தின்னுங்க. கொத்தவரங்காய் மெயினாக நீங்கள் எடுத்துக்கக்கூடியது கொத்தவரங்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரி தமிழ் காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய எடுங்க, தப்பே கிடையாது. அவரைக்காய் கூட எவ்வளோ வேணாலும் எடுங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு நீங்கள் இரவு உணவு போகும்போது முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா தொப்பையை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். தொப்பையை ஈஸியாக எக்ஸசைஸே எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இரவு உணவு என்ன எடுப்பது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பால், தயிர், வெண்ணெயெல்லாம் உள்ளே வரல பாருங்க. நான் எதுவுமே சொல்லலை, இந்த உணவு மட்டும் எடுக்கணும். இரவு ரெகுலராகவே 48 நாள் நீங்கள் எடுத்துருங்க, தொப்பை காணாமல் ஓடி போயிடும். இரவு பீர்க்கங்காய் கண்டிப்பாக இருக்கணும் சாப்பாட்டில். சோறு தான், பச்சரிசி சாதமே ஆக்கிக்கிங்க. 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க சாப்பாட்டை. பீர்க்கங்காய், அது நீர்க்காய்கள் ஏதோ ஒரு காய்கள், அந்த சம அளவு காய் பிரட்டுன்னு சொல்லுவாங்க, அதோட போட்டு பிரட்டி சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருங்க.
இவ்வளவுதான். இல்லை இரவு வந்து கொள்ளு தொக்கு கூட வச்சுக்கோங்க. கொள்ளு குழம்பு, அந்த கொள்ளுலேயே வந்து குழம்பு செய்வாங்க. கொள்ளு குழம்பு பெஸ்ட்டு. 2 வேளை வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கணும். இதுல வந்து இதுல முக்கியமா வந்து இரவு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சூடான விஷயங்கள் எடுத்துருக்கீங்க காலையில இருந்த. அதனால இரவு வந்து ஒரு டம்ளர் ஏலக்காய் போட்ட மஞ்சத்தூள் போட்ட ஒரு டம்ளர் பால், இவ்வளவுதான். தினசரி உணவாக அதை மேற்கொண்டீங்கனாலே உங்க தொற்பை காணாம போயிடும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல வந்து முக்கியமா நீங்க எடுத்துக்கக்கூடியது வந்து ஒரு பொடி இருக்கு. அந்த பொடியை நீங்க எடுத்துக்கணும். ஐங்கூட்டு பொடின்னு நாங்க பாரம்பரியத்தில் ஒன்று பண்றோம். இந்த ஐங்கூட்டு பொடியெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, ஐங்கூட்டு பொடி என்பது பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட பச்சிலை பொடி தான். இதை நீங்க மேற்கொண்டு ரெகுலரா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலே 48 நாள்ல தேவையான அளவு உடம்பு குறைஞ்சோன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். உறுதியாக குறையும், அறுதியிட்டு சொல்கிறேன். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.